நானே இப்போ குழந்தைங்களுக்குலாம் வாரத்துக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் சார். மேட்டம் இல்லாமல் இந்த குக்கெலாம் கூப்பிட்டு விசாரிப்போம், என்ன குறை இருக்குது, என்ன சொல்லுதுன்னா என்கிட்ட வந்து செஞ்சு கொடுத்து அடிக்கடி வந்து தான் சார் இருக்கேன். கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக சார் பண்ணுங்க. வீடு ஆமாம் சார். ஏதோ இல்லைன்னா நம்ம எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவோமா இல்லையா? குழந்தைங்களை வந்து எது சொன்னாலும் நம்ம செஞ்சாதான் சார் வந்து அவங்க தனியாக புறாத சிலது இருக்குயா சொல்லுங்க. கண்டிப்பாக இல்லை எல்லாமே நல்லா படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க எல்லாம்? படிக்கிறீங்க தெரியும். இப்போ நம்ம முதலமைச்சர் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பண்ணுறாங்க. எல்லாம் லேப்டாப் வாங்கிட்டீங்களா? மாதம் 10,000 ரூபாய் இருந்தா இவ்வளோ ஸ்கீம் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி ஆளுக்கு சொல்லலாம்ல, வார்டன் சரியில்லைன்னு சொல்கிறீங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கலெக்டர். எங்களை மாதிரி ரோட்டில் போகிற கவுன்சில் இருக்கிறாங்க, டெய்லர் சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் என்னென்னு கேட்டு நடவடிக்கை எடுத்துக்கோம்ல. ஒரு வேலையிலே இருக்கலாம். என்ன பிரச்சனை? சாப்பாடுங்க சாப்பிடுவோம். ஒரு கீழே ஆயிடுச்சு சார். வருஷம் உட்காரியா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் பண்ணுது தெரியுமா? என்ன பண்ணுறாங்க? ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. வேறு என்ன பண்ணுறாங்க? வேறு புதுமை பெண் பசங்களுக்கு தம்பி வாங்குறாங்க. நானும் தமிழ் புதல்வன் பையன் தம்பி 1000 ரூபா வாங்குறா காலேஜில். நீ 1000 ரூபா வாங்குற. அம்மா வந்து இது வாங்குறாங்களா? எப்படி வருது தானே? யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டிலே அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை, உனக்கு புதுமை பெண், தம்பிக்கு தமிழ் புதல்வன், விடியல் பயணம், பஸ்ஸில் போகிறாங்க. ஒரு ஃபேமிலியிலே இவ்வளோ ஸ்கீம் இருக்குது.